friends, வணக்கம் and welcome back to Devi Press Kitchen. இன்னைக்கு ஒரு குட்டி vlog தாங்க பார்க்க போறீங்க. மத்தியானம்ல இருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரைக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்றத இந்த vlogக்குள்ள இருக்க போகுது. சோ vlog ஃபுல்லா கம்ப்ளீட்டா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க கடைசியா. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல போட்டுனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்லாம் வந்துட்டே இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேப்புக்கிழங்கு ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா சேப்புக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இது வச்சு ஒரு சிம்பிளான ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா குக்கரில் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேப்புக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் தான் விட போகிறேன். ரொம்ப விசில் விட்டு நல்லா குழைய எடுத்துடாதீங்க. ஒரு 3/4 பதம் வெந்தால் போகிறோம். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயிலில். ஸோ அதனால் ஒரு 2 விசில் வந்தால் மட்டும் போகிறோம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா மத்தியானம் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ 12 o'clock கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா புதினா ரைஸ்க்கு நல்ல ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன். மஞ்சள் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா கிடச்சிதுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கட்டு புதினால ஒரு 1/2 கட்டு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா 2 பேர் தானே, ஸோ அதனால் ஒரு 1/2 கட்டு அளவுக்கு நான் அப்படியே தாராளமாக சேர்த்துருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, பட் அதே சமயம் ரிச்சாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இந்த பேஸ்ட்டை. ஸோ இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாங்க புதினா புலாவ். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த புதினா ரைஸ். தேவையானது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல மெலிசாக சீவி எடுத்துருக்கேன். இஞ்சி துருவி எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து ஒரு 3/4 பதம் மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 90% குக் பண்ணிவிடுங்க பாஸ்மதி ரைஸை. இது கூட நீங்கள் பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு அதெல்லாம் போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ளெயினாக ஆஸ் யூஷுவல் போல் நீங்கள் குக் பண்ணி எடுத்துருங்க. 90 to 95% கம்ப்ளீட்டாகவே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து புதினா தாளித்து எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்க போகிறேன். நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு நான் பட்டை சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்க போகிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த பிரிஞ்சி இலையை நல்லா கசக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் சோம்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதனால் நல்லா எண்ணெயில் அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸோட வாசனை இறங்கட்டும். கூடவே கொஞ்சமாக திருவி வச்சுருக்கேன் இஞ்சியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி நசுக்கியும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி திருவியும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் மிக்சியில் அரைச்சிட்டேன். ஸோ 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா கலர் மாறட்டும். ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்குலாம் ஒரு என்னைக்காவது அவசரமாக சீக்கிரமாக கிளம்புனா டப்புன்னு பண்ணி முடிச்சிடலாம் அதை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட், அதாவது புதினா பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சூப்பராக குக்காகி வரணுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு ரின்ஸ் பண்ணி நான் கூடவே சேர்த்துக்க போகிறேன். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வருவாங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸும் வெந்துட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் அதை. சிலர் குக்கர்லேயும் வேக வைப்பீங்க, அந்த மாதிரியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம நார்மல் புழுங்கல் அரிசி கூட வடித்து நீங்கள் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்காம தான் வடிப்பேன் நான். ஸோ இந்த புதினா பேஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த புதினா ரைஸ். கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ் எதாவது பண்ணோன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ டெய்லி சாம்பார் சாதம் காரக்குழம்பு சாப்பிட்றது போல் இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு வெரைட்டி ரைஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. கம்ப்ளீட்டாக குக் ஆன அப்புறம் தான் நான் சாதம் வடித்து எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆற விட போகிறேங்க. ஃபேன் கடியில் வச்சுருவேன். அப்போ தானே நமக்கு உதிராக கிடைக்கும். நீங்கள் புழுங்கல் அரிசியும் அதே மாதிரி தான் நல்லா வடிச்சிட்டு ஃபேன் கடியில் வச்சுக்கோங்க. நல்லா உதிராக கிடைக்கும்.
சேப்பக்கிழங்கு 2 விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூல் டவுன் ஆனதும் அதோட தோலெல்லாம் நம்ம அடுத்து எடுக்கணும். ஸோ நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு பேஸ்ட் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். கூடவே பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு, தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு நல்லா. ஸோ இந்தளவு குக்கானால் போகிறோங்க. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த பெரிய கடாயிலே தான் நான் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் குக்கானால் போகிறோம். இது பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு வெந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாலாம் குக் ஆகலை, ஒரு 3/4 பதம் தான் வெந்திருக்கு. இந்தளவு வெந்தால் போகிறோம் நமக்கு. ஸோ இது தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நான் தோலெல்லாம் எடுத்து வச்சிட போகிறேங்க. தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி முழுசாகவும் ஃப்ரை பண்ணலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். பட் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். வேக வச்சு எடுத்தால் உள்ளே கிறிஸ்பியாக இருக்காது, சாஃப்டாகவே இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ண சேப்பக்கிழங்கு எல்லாமே சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக மாறணுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு ஃப்ரை ஒரு vlogல போட்டிருப்பேன். அதே மாதிரி மெத்தடில் கூட நம்ம இதை ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பட் நான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க அந்த ஃப்ரை முடிக்க போகிறேன். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா வடித்து நான் வந்து ஃபேன் கடியில் ஆற வச்சு எடுத்துட்டேன். நல்லா உதிராக இருக்குது. இதை வந்து இந்த மசாலா பேஸ்ட்டோட சேர்த்துடலாம். போட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸ்னால உடைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கார்னர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே மிக்ஸ் பண்ணும்போது கார்னர்ஸ்லேருந்து வாங்க, உள்ளேருந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் உடைய சான்ஸ் இருக்குது. ஸோ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 பச்சை மிளகாய் நம்ம அந்த புதினா பேஸ்ட்டோடு அரைச்சிருக்கோம், 2 பச்சை மிளகாய் நம்ம தாளிக்கும் போது சேர்த்துருக்கோம். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கட்டு புதினா தாராளமாக சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக வந்தது மசாலா. சேப்பக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்தளவு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளானது லஞ்ச் தாங்க. பட் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதனால் சிம்பிளான லஞ்ச் தான். பட் அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் கருணக்கிழங்கு ஃப்ரை ஒரு vlogல ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா சிம்பிளாக இந்த மாதிரி மிளகா தனியா பொடி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்பவே டேஸ்டியான சேப்பக்கிழங்கு ஃப்ரை ரெடி. கூடவே கொஞ்சமாக ரைஸ் வடித்து கர்ட் ரைஸோடு முடிச்சுட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் சிம்பிளாக. பட் நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதினா ரைஸும் சேப்பக்கிழங்கு ஃப்ரையும் தான் சாப்பிட போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புதினா ரைஸ் வித் சேப்பக்கிழங்கு ஃப்ரை நல்லா திருப்தியாக சாப்பிட வேண்டியதான். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன், அதில் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். என்ன ஸ்நாக்ஸ்ன்றது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பழுத்த வாழைப்பழம் இருக்குது. பழுத்த வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். இதுவும் இல்லைங்க, பணியாரம் தான் செய்ய போகிறேன். வாழைப்பழம் பணியாரம். 2 வாழைப்பழம் இருந்தது, ஸோ அதனால் பணியாரம் செய்யலான்னு எடுத்தாச்சு. ஸோ வாழைப்பழம் கையிலே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து பணியாரம் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூசெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ வடிக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வெல்லம் கொஞ்சம் தட்டி சேர்த்துருக்கலாம், முழுசாகவே சேர்த்ததால அப்படியே இருக்குது எனக்கு. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். ஸோ ஏலக்காய் பொடி, வெல்லம், வாழைப்பழம் அதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. செம்ம சூப்பரான காம்பினேஷன் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 250 ml கப்பில் தான் அளக்க போகிறேன் நான்.
மைதாலையும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு 1/2 கப் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தண்ணி தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் நல்லா இந்த வெள்ளைப்பாகுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுகரில் கூட பண்ணலாம் தான், நம்ம ஆப்ஷன் தான். நான் வந்து இன்றைக்கி வெல்லம் சேர்த்துக்கேன். ஸோ நல்லா நமக்கு பணியாரம் ஊற்றுற கன்சிஸ்டன்சி வேணுங்க. நல்லா இட்லி மாவு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வேணும். ஸோ அந்தளவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்தளவு இருந்தால் போகிறோம். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஓமம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரியும் சேர்த்துக்கோங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா பனியாரக்கல் சூடு பண்ண எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக ஃபஸ்ட் டைம் ஊற்றுறதால கொஞ்சமாக ஒரு 2-3-4 ட்ராப் அளவுக்கு நான் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நெய்யிலையும் சுடலாம், சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். ஸோ எல்லா பக்கமும் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் சேர்த்துற வேண்டியதான். செம்ம ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இந்த வாழைப்பழம், வெல்லம், ஓமம், சீரகம்லாம் போட்டிருக்கிறதால நல்லா மணமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 குழி அளவுக்கு நான் பேட்டர் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா எப்படியோ பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து நமக்கு எழும்பி வரும். ஸோ அதனால் 3/4 அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறேன். ஏன்னா வெல்லம் வேறு சேர்த்து இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாக கருகிடும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம 5 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு அந்த பக்கம் திருப்பிட்டோன்னா சூப்பராக கிடைக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதுலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மைதாலையும் ட்ரை பண்ணலாம். மைதாவில் ட்ரை பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதில் ட்ரை பண்ணுறேன். நெய் விட்டு சுட்டிங்கனால அவ்வளோ மனம் சூப்பராக இருக்குங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். வெல்லம் சேர்த்துக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு திருப்பும் போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸ்மெல்லே அவ்வளோ செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கோதுமை எல்லாருக்கிட்டையும் இருக்கும் தான். அதே மாதிரி வாழைப்பழம் கிடச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பணியாரம் கூட. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இன்றைக்கி மத்தியானம் ட்ரை பண்ண புதினா ரைஸ், சேப்பக்கிழங்கு ஃப்ரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நாள் இப்படி தாங்க முடிஞ்சது. ஹோப் எல்லாருக்குமே இன்றைக்கி இந்த விலாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு தெரியாத விஷயம் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.